பெரிய பாயே மாட்டிக்கிட்டாரே! காப்பிரைட்ஸ் வழக்குல ஏ.ஆர். ரகுமான் 2 கோடி அபராதம் கட்டணுமா? இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்துல கடைசியா வெளியான படம் பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் படம் 2 பாகங்களா வெளிவந்தது. இந்த படத்துல தமிழ் திரையுலகத்தோட பெரும்பாலான நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. லைகா அப்புறம் மணிரத்னத்தோட மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனம் இணைஞ்சு தயாரிச்ச இந்த படத்துக்கு தேசிய விருதுகள் கிடைச்சது. படத்துக்கு இசைப்புயல் ஏ.ஆர். ரகுமான் இசையமைச்சிருந்தாரு. இந்த நிலையில படத்துல இடம்பெற்ற வீரா ராஜா வீரா அப்படிங்கிற பாட்ட முறையான அனுமதி இல்லாம பயன்படுத்தினதுக்காக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணை டெல்லி உயர்நீதிமன்றத்துல நடைபெற்று வந்த நிலையில இப்போ தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது வீரா ராஜா வீரா பாடல பயன்படுத்தினதுக்காக ரூபாய் 2 கோடி அபராதமா செலுத்தணும் அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. பாடகர் ஃபயாஸ் வாசிபுதீன் தாகர் தொடர்ந்த வழக்குல டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. டெல்லி உயர்நீதிமன்ற பதிவாளர் அலுவலகத்துல ரூபாய் 2 கோடியை செலுத்தவும் அந்த ஆணையில குறிப்பிடப்பட்டிருக்கு. காப்பிரைட்ஸ் விவகாரத்துல நிறைய பேர் இளையராஜாவை குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்த நிலையில இப்போ ஏ.ஆர். ரகுமான் காப்பிரைட்ஸ் பிரச்சனையில மாட்டிக்கிட்டது எல்லாருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. பொன்னியின் செல்வன் பாகம் 1க்கு மொத்தமா 4 தேசிய விருதுகள் கிடைச்சது. சிறந்த தமிழ் படம், சிறந்த பின்னணி இசை, சிறந்த ஒலிப்பதிவு, அப்புறம் சிறந்த இசை வடிவமைப்பு அப்படின்னு மொத்தமா 4 விருதுகளை இந்த படம் ஜெயிச்சது. இந்த நிலையில படத்தோட 2ஆம் பாகத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய வீரா ராஜா வீரா பாட்டானது தன்னோட தாத்தா அப்புறம் தந்தை உருவாக்குன சிவாஸ்துதி பாடல் மாதிரியே இருக்கிறதா பாடகர் ஃபயாஸ் வாசிபுதீன் தாகர் டெல்லி உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருந்தாரு. இந்த வழக்குல ஏ.ஆர். ரகுமான் ரூபாய் 2 கோடி அபராதம் கட்டணும் அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு.